ದಿಮಿತ್ರಳ ತಿತ್ತಿತಾಳ ದಿಮಿಕಿಟ್ಟ ತಾಗಿರ್ದ ತಾಳತ ಓಡುದಾಂ ಉತನಿತ ನಾತ್ರ ದಿಮಿತಿತಾಂ ತಿತಾಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ ಉತನಿತ ನಾತ್ರ ದಿಮಿತಿತಾಂ ತಿತಾಂ தோம் தை தை கணபதி நாம் சதா. உச்சிஷ்ட கணபதியின் வடிவம். உச்சிஷ்ட மகா கணபதி என்பது விநாயகரின் மிகவும் அரிதான வடிவம் மற்றும் கணபதியின் 32 முக்கிய வடிவங்களில் ஒன்றாகும். விநாயகரின் இந்த வடிவம் பாதுகாப்பிற்காகவும் வாழ்வில் ஏற்படும் சூட்சும தடைகளை தகர்த்துவதற்காகவும் 5 புலன்களின் மீது கட்டுப்பாட்டை பெறுவதற்காகவும் வழிபடப்படுகிறது. பெரும்பாலும் வாமாச்சர மரபில் வழிபடப்படும் தாந்திரீக சடங்குகள் விரைவான பலனை பெறுகின்றன என்பதை நாம் அறிவோம். உச்சிஷ்ட கணபதி அடநீல நிறத்தில் 6 கைகளுடன் மாதுளம் பழம், வீணை, மலர், நெல், ருத்ராட்ச மாலை மற்றும் கயிறு ஆகியவற்றை ஏந்திருக்கின்றார். அவரது இடது மடியில் நீலாதேவி எனும் தாராதேவி அமர்ந்திருக்கின்றார். நீலகல்ப சூத்ராணியின்படி உச்சிஷ்ட கணபதியை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள். ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியை வழிபடுவதால் 5 புலன்களை கட்டுப்படுத்தவும் செல்வ செழிப்பு பெறுவதற்கும் வழிவகுக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்களையும் அறியலாம். வாக்குப்பளிதம் உண்டாகும். மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவரும் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்களே ஆவர். வேலைவாய்ப்பு மற்றும் செல்வ செழிப்பு ஏற்படும். செய்தொழிலில் தடைகளை தகர்த்து தொடர்ந்த வருமானம் உண்டாகும். வசீகர சக்தி கூடும் மற்றும் காதலில் வெற்றி உண்டாகும். உங்கள் விருப்பப்படி திருமணம் நடைபெறும். திருமண தடைகள் நீங்கும். தம்பதிகளுக்கிடையே சிறந்த தாம்பத்திய உறவும் அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்யும். ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியின் மந்திர சித்தியானது மற்ற அனைத்து தெய்வங்களையும் வெகு சுலபமாக சித்தி செய்யும். மறைக்கப்பட்ட தாந்திரீக தந்திர உபாசனை பலன்கள் முழுவதும் பெற இவ்வழிபாடு மிகவும் முக்கியமானது. ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியின் தத்துவ நோக்கம். யோனி தர்ப்பண சுப்ரியா ஆக்ஞா சக்கர பீஜவாசக, அதாவது ஆக்ஞா சக்கரத்தின் தாமரை சிம்மாசனத்தில் புருவங்களுக்கு இடையில் வசிப்பவர் எப்போதும் தேவியின் முக்கோண வடிவ மகாமுத்திரையில் யோனி தர்ப்பணம் செய்கிறார். ருத்ராயமா கணேச தந்திரம். மூலாதாரத்தில் குண்டலினியாக ஸ்ரீ நீல சரஸ்வதியும் சதாசிவனாக ஆக்ஞை சக்கரத்தில் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியும் வீற்றிருக்கிறார்கள். தனது காதலியுடன் இணைவதற்கு கணபதி பகவான் தனது நீண்ட தும்பிக்கையை கீழே தொங்கவிட்டு தேவியின் யோனியை தொட்டு மிகுந்த அன்புடன் வணங்குகின்றார். கணபதியின் தும்பி புருவ மத்தியில் இருந்து தொடங்கி லிங்கம் மற்றும் யோனி மூலையில் முடிவடைகிறது. இது சக்கரங்களுக்கு இடையிலான தொடர்பையும் அவற்றின் ஆற்றல்களின் ஒற்றுமையையும் குறிக்கிறது. வல்லப உச்சிஷ்ட விநாயகரின் முழு உருவ படமும் இந்த யோக பயிற்சியின் உருவகமாகும். ஆக்ஞாவில் இருந்து பகவான் சதாசிவன் மகா குண்டலியுடன் நீல சரஸ்வதி ஸ்ருங்கார செயலுடன் ஐக்கியமாகிறார். காதலை வெளிப்படுத்துகிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் மகா முத்ராவில் அஜபா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அன்பின் மூலம் ஒருவரை ஒருவர் மகிழ்விக்கிறார்கள். தும்பிக்கை என்பது சுழுமுனை நாடி மற்றும் யோனி என்பது மூலசக்தி. சுழுமுனை வழியாக குண்டலினி சக்தி பாய்ந்து மூல சக்தியுடன் சேர்ந்து உடல் முழுவதும் உயிர் சக்தியை பரப்பி அந்த யோக சக்தியில் லயித்து இருப்பதை உணர்த்தும் தத்துவ வடிவமே ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி உபாசனையின் தத்துவ விளக்க வடிவமைப்பு ஆகும். தச மகாவித்யாவில் 2வது மகாவித்யை தாரா வித்யா. தார் என்பது பிரணவத்தை குறிக்கிறது. இது வானத்தின் முதல் எழுத்து. இது கடவுளின் உருவக சக்தி என்று அழைக்கப்படுகிறது. தாரா என்றால் பீஜத்தில் இருந்து வெளிப்பட்டவள் என்பதாகும். இந்த பீஜம் தார் அல்லது ஓம் என்பதாகும். இவளே ஆதிசக்தியாக இருக்கிறாள். அவள் பிரம்மத்தின் சக்தி. மேலும் தாரா என்பது முக்தி அளிப்பவள் என்று பொருள். தாரா ஒரு பௌத்த மத தெய்வமாக அறியப்படுகிறாள். ஆனால் அவளும் கணபத்திய தெய்வம். கணபத்திய பிரிவில் தாரா உச்சிஷ்ட கணபதியுடன் காட்சியளிக்கின்றாள். உச்சிஷ்ட விநாயகர் அவள் பைரவர் சக்தி ஆவார். இது ருத்ரயாமம், விநாயக தந்திரம், கணேஷ் யமலா மற்றும் நீலா கல்பசூத்திரம் போன்றவற்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளது.
ஓம் ஜெய் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் நீலாவணி சமேத உச்சிஷ்ட நாயகே நமோ நமக. ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் இணைய வழி பேரண்ட பிரபஞ்ச ஆன்மீக அறிவியல் குருகுலம் ஸ்ரீ பாலா சித்தாசிரமம் பேரண்ட பிரபஞ்ச ஆன்மீக அறிவியல் பயிற்சிகள். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9791476947. தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி managurunadan@gmail.com. शुभमस्तु.